our channel. இன்றைய ஸ்பெஷல் chicken 65 and chicken pakoda. இது ரெண்டும் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு சிக்கன் வந்து 1/2 kg எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். போன் வித் போனோட. மசாலாஸ் பார்த்தலாம். தயிர், கரம் மசாலா, மிளகாய் தூள், மஞ்சள் தூள். அடுத்து ஒரு எக்கு, ரைஸ் ஃப்ளார், இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, லெமன் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் தான் நம்ம எல்லாமே செய்ய போகிறோம். ஃபர்ஸ்ட் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிடலாம். அடுத்து மிளகாய் தூள். கொஞ்சம் ஸ்பைசியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அடுத்து கரம் மசாலா. ரைஸ் ஃப்ளார் வந்து ஒரு 3 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். 3லேருந்து ஒரு 4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு எக்கு ஊற்றிக்கலாம். அடுத்து தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 லெமன் எடுத்து புழிஞ்சு விட்டுருக்கேன். கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் எடுத்து சேர்க்குறேன். அதில் இதனுடைய ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அடுத்து நம்ம பக்கோடா செய்கிறதுனால நான் கடலை மாவு வந்து ஒரு 3 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்கும். ஃபைனாக நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் ரொம்ப கிறிஸ்பியாக நல்லா சாஃப்டாக இருக்கும். ஆல்ரெடி அரைச்சதுனால இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நான் லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணுறேன். எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து கடாய் ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 டீஸ்பூன் வந்து ஆயில் விட்டுக்கோங்க. எடுத்து வச்சுருக்க 1/2 kg சிக்கனையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா ஒரு டைம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வதக்கி செஞ்சிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அந்த சிக்கனோட ரா ஸ்மெல்லாம் இருக்காது. தண்ணிலாம் ஃபுல்லாக எல்லாமே அப்சர்வ் பண்ணிடும் பாருங்கள். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கன் வந்து தண்ணியே இல்லாமல் நம்ம நல்லா எடுத்துக்கலாம். அடியில் பாருங்கள் நல்ல தண்ணி நிறைய இருக்குது. அடுத்து அதே கடாயில் ஆயில் விட்டுட்டு நம்ம சிக்கன் பக்கோடா ஃபஸ்ட்டு போட்டுடலாம். சிக்கன் பக்கோடா வந்து ரொம்ப நேரம் சோக் பண்ண வேண்டியதில்லை. அதை லைட்டாக டிப் பண்ணி அப்படியே போட்டுற வேண்டியது தான். இது என்னோடய கிட்ஸுக்காக நான் இது மாதிரி பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் ஸ்பைசி கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி சிக்கனில் உங்கள் கிட்ஸுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா கிறிஸ்பியாக நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. ஆல்ரெடி நமக்கு ஒரு டைம் நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கோம் சிக்கனை. சிக்கனோட ரா ஸ்மெல் எல்லாம் போயிட்டு நல்லா சூப்பராக கிறிஸ்பியாகவே பொரிஞ்சிட்ருக்கு. அதுக்குள்ளே அதை அடுத்த செட்டு வந்து நான் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் சிக்கன் 65க்கு. அது கூட இதை செட்டாக போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள் நமக்கு சிக்கன் பக்கோடா சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு.
மசாலாஸ்லாம் அதிலே நல்லா கோட் பண்ணி நல்லா உதிராமல் நல்லா பொரிஞ்சிட்ருக்கு பாருங்கள். சூப்பராக கிடச்சிருக்கு நமக்கு சிக்கன் பக்கோடா. அடுத்து சிக்கன் 65 நம்ம போட்டு எடுத்துடலாம். இதில் அதே மசாலாஸ் தான், கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். காரம் கொஞ்சம் தூக்கலாக ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். ரெண்டுமே இப்போ நல்லா பொரிஞ்சு எடுத்து வச்சாச்சு. ஃபஸ்ட்டு சிக்கன் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அடுத்து சிக்கன் 65 பொரிச்சு எடுத்தாச்சு. 2 மெத்தடும் நான் செஞ்சுருக்கேன். என்னுடைய மெத்தடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டியாக சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.